ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க வித்தியாசமா வர கமெண்ட்ஸ். ஆமா என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க ஐயோ உங்க வீட்ல நீங்க நான்வெஜ் அதிகமா சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான்வெஜ் வந்து நாங்களும் உங்களை மாதிரி வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் எடுப்போம். அவங்களும் வாரத்துல ஒரு நாள் எடுப்பாங்க. எல்லார் வீட்லயும் இல்ல எங்க வீட்ல வந்து வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனா கன்ஃபார்ம் இருக்கணும். எப்படிதான் அது இந்த வாரமே அமாவாசை, ஆடி அமாவாசை எடுக்கல. அதுக்கேவோ அத அன்னைக்கு மறாவது நாள் திங்கக்கிழமை எடுத்து சாப்பிட்டோம். அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் எடுத்து சாப்பிடாட்டி அது நம்மளுக்கு போர் அடிச்சிருவா. அது சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், அதை தயிர் சோறு சாப்பிட முடியாது. அது வாசி கன்ஃபார்மா வாரத்துல ஒரு நாள் எங்க வீட்டுல கறி, சிக்கன், இல்லைன்னா மட்டன், இல்லைன்னா மீன், ஏதாவது ஒண்ணு எடுத்து சமைச்சுதான் சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நான்வெஜ். ஆமா, ஏன்னா நாங்க மற்ற நேரம் சாம்பார், ரசம், தக்காளி கடையிறது, கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டா உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்லயும் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. நாங்க எடுக்கிறது அந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அந்த பெரிய வீடியோ எடுத்து சமைப்போம். அது காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்போம். நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களால முடிஞ்ச பதில நாங்க சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு வித்தியாசமான நாங்க வந்து ஒரு கான்செப்ட் போட்டிருந்தோம், கண்டென்ட். அதுல வந்து ஆடி பெருக்காத்த, ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து எங்க அத்தைட்ட கேட்பேன் என்னத்த சமைக்கிறதுன்னு கேட்பேன் போது, எங்க அத்தை ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாம் வைமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்ல. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னது ரசம் சோறு சாம்பாருன்னு இருக்கீங்க, கலவை சாப்பாடு அதான் செய்வாங்க ஆடி பெருக்கு, ஆடி 18க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது கலவை சாப்பாடு என்னன்னு தெரியல. சில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்கும். எங்க சைட முன்னெல்லாம் ஆடி 18க்கு ஃபர்ஸ்ட் அடிக்கு கறி சாப்பிடுவாங்க. ஆடி 18க்குமே கறி, நடாடின்னு சொல்லி கறி சாப்பிடுவாங்க. கடைசி ஆடிக்குமே கறி சாப்பிடுவாங்க. இப்ப அந்த இது காலப்போக்குல அப்படியே மாறி இப்ப சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி மட்டும்தான் இங்க எங்க சைடுமே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எந்த ஊரு, உங்க ஊர் சைடு இப்படிதானா என்ன எப்படி சாப்பாடு செய்வாங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் அதை பார்த்து கத்துக்கிறோம். அததான் வித்தியாசமா கலவை சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாப்பாடு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கலவை சாப்பாடுனாலே என்னன்னு தெரியாது. ஒரு வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், புளி சாதம் இது மாதிரி போல கலந்து விடுறோம். அது எப்படி இப்ப அதான் தெரியல சொல்லுவாங்க, இந்த கீரை எல்லாம் போட்டு ஆக்குவாங்க. அது ஒருவேளை கலவை சாப்பாடா என்னன்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது. எங்க ஊர் சைடு இப்படிதான் கும்பிடுறோம். இப்பதான் நான்வெஜ் எல்லாம் எடுக்காம இப்ப பார்த்தா உடனே காலையில இருந்து சாயந்தரம் மணி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. குலசாமி கோயிலுக்கு போறாங்க, பக்கத்துல இருக்க சாமிக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. உடனே அந்த அமாவாசை வேற சேர்ந்து வந்துருச்சு. அதுவாசி நல்ல அந்த அமாவாசை கோயிலுக்கு நான் போனேன். அமாவாசைக்கு மதுரைக்கு பாண்டி கோயிலுக்கு போனேன். அங்க போய் எடுக்க முடியல. அதுவாசி நாங்க வந்து மறுநாள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களால முடிந்த பதில் சொல்லியிருக்கோம். வேற நிறைய கமெண்ட்ஸ் வருது. அத வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ரீப்ளை பண்ணிட்டு நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தேவையில்லாத கமெண்ட்ஸ் நமக்கு அதிகமா வர்றது கிடையாது. இல்ல இருந்தாலும் சொல்றேன், இப்ப வந்து எல்லாருமே சூப்பர் அம்மா, சூப்பர் அக்கா இது அதிகமா வரும். எவ்வளவு சொந்தங்கள் அப்படின்னு. ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அவ்வளவுதானே? இன்னும் இருக்கா ஏதாச்சும் கமெண்ட்? நான் கமெண்ட் பாக்குறேனோ இல்லையோ, எங்க அத்தை கமெண்ட் பத்தி இது என்ன கமெண்ட் பிரியா, இது என்ன கமெண்ட், இது வித்தியாசமா இருக்கே, கலவை சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு ஒரு ஆர்வத்துல இதை இன்னைக்கு போட்டே ஆகணும். நான் இதை இன்னைக்கு எடுக்கிறோம். எப்ப நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், எப்பயாவது வரலாம், வர அன்னைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.